கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்க வந்து தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சிலர் வாட்ஸ்அப்லே திருப்தி அடைஞ்சிடறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு இந்த வசனம் வந்துட்டு நமக்கு போதும். சிலர் கேலண்டர்லேயே திருப்தி அடைஞ்சிருவாங்க. டெய்லி கேலண்டர் வசனம் படித்தா போதும். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 66:5 வாசிக்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனுடைய செயலை, கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்க வந்து தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலை பிளந்தார்னு கேட்கறதுக்கு அது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்குறோம், மணிப்பூரில் இத்தனை பேர் மறிச்சாங்களாம், மறிச்சிட்டாங்க, அப்படி ஒரு செய்தியாக என்ன பண்ணுறோம், போகிறோம். ஆனால் அது டைரக்டாக இருந்தால், அதனால தான் வந்து பாருங்கன்றார். நீங்கள் எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சிலர் வாட்ஸ்அப்பிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு இந்த வசனம் வந்துட்டு நமக்கு போதும். சிலர் கேலண்டர்லேயே திருப்தி அடைஞ்சிருவாங்க. டெய்லி கேலண்டர் வசனம் படித்தா போதும். இப்படிலாம் திருப்தி அடைஞ்சால் அந்த செய்திகளை என்ன பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது 6 லட்சம் புருஷர்கள் பைபிள் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 பேரை நீங்கள் ஒழுங்காக நடத்த முடியுமா, இல்லை 10 பேரை நடத்த முடியுமா நம்ம கீழே வச்சுருக்கிற ஆளை? அப்போது 6 லட்சம் புருஷர்கள், 600 ரதங்கள், எகிப்தின் சேனைகள் இல்லையா, அவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் கானான் தேசத்துக்கு ஒரே ஒரு மனுஷனை கொண்டு வராரு, மோசையை கொண்டு. அப்போ அதை நேரடியாக பார்த்தவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். தேவன் செய்கைகள் எப்போவுமே வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு கேட்டகரி வச்சுருப்போம், நம்ம வியாபாரி மீட்டிங் தான் போகணும், நம்ம நைட் ப்ரேயர் தான் போகணும், நம்ம உபவாச மீட்டிங் தான் போகணும், இதுக்கு இந்த மீட்டிங்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைப்போம். நீங்கள் எத்தனை மீட்டிங் வந்தாலும் அப்படி வந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கிட முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க போகணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் மனுபுத்திரரில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவராம் பைபிள் சொல்லுது. அப்படி தான் வாசிக்கணும். பாருங்கள், தமிழ் வேதாகமும் இப்படி சொல்லுது, தேவன் செய்த காரியங்களை பாருங்கள், அக்காரியங்கள் நம்மளை வியக்க வைக்குமா. அதாவது என்னப்பா இப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா, அப்படிதான் நடக்கும். அதான் தேவனுடைய செயல்கள். அது அந்தந்த சிச்சுவேஷன்லையும் அந்தந்த இடத்துலையும் தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வண்டியில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை வண்டி சரிக்குனாலோ இல்லை பின்னாடி வண்டி ஏற்றுற மாதிரி வந்தாலோ அந்த மரணத்துலேருந்து தப்பிக்கிட்டு வர்றவங்க தான் சொல்லுவாங்க, ஐயா மரணத்துக்கும் எனக்கும் நமக்கு அது ஒரு செய்தி, நமக்கு அது பார்த்து போக வேண்டியதானே. நம்ம உடனே என்ன சொல்லுவோம், பார்த்து போக வேண்டியதானே. கேட்டீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? அப்போ தேவனுடைய செயலை என்ன பண்ணணும், வந்து தான் பார்க்கணும். பைபிளை படித்து தான் தெரிஞ்சுக்கிடணும். பைபிளை நமக்கு படிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கதை புக்கெல்லாம் மணிக்கணக்காக படிப்பதற்கு பிசாசு விட்டுருவான். நாவலை படிக்கலாம், மற்ற காரியங்களை நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். இது தியானிச்சாதான் இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுவிட முடியும். நீங்கள் மகத்துவத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தரோட நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் கர்த்தரோட நடந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் கண்களை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்களில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேறு யாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. நான் இதை ஒரு சாதாரணமாக எடுத்து வருவதில்லை. இதற்காக மணிக்கணக்காய் காத்து, ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க என்று சொல்லி மணிக்கணக்காக தேவனிடத்தில் அமர்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தரிசனத்தோடும் தான் அந்த வசனத்தை நான் எடுத்து வருகிறேன்.
ஒரு நாளும் அஜாக்கிரதையாய், நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் அஜாக்கிரதையாக பேசுவதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டைரியில் அடுத்தடுத்து எழுத 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 புது புது வெளிப்பாடாக எழுத எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது நீங்கள் தேவனுடைய செயலை வந்து தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அது நம்மளை வியக்க வைக்குமா? என்ன செய்யும்? வியக்க வைக்கும். அப்படி இது எப்படிங்க, இது எப்படிங்க, அது உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சொல்லுவாங்க, பிரதர் உடம்பு சரியில்லை, ஜோம் பண்ணிக்கிடுங்க. சரி சிஸ்டர், நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறது வேறு. ஆனால் அந்த பிரதர் உங்கள் நேரில் போய் பார்த்து, இப்போ நம்ம சொல்கிறோம் பிரதருக்கு அடிபட்டிருக்கு, அவங்க நம்மகிட்ட எப்படி லைட்டாக சொல்லியிருப்பாங்க, என்ன முகத்தில் லைட்டாக அடிபட்டிருக்கு, கையில் லைட்டாக தேஞ்சிருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் எல்லாமே நீங்கள் நேரடியாக போய் அதை சந்திக்கும் போது தான் அந்த பிரச்சனையுடைய அகோரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல் இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வத்தினுடைய செயலை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே வந்து தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் மனுபுத்திரத்தினிடத்தில், அப்படின்னா மனுஷனிடத்தில், நம்மளிடத்தில் செய்கிற காரியத்தை பயங்கரமாய் செய்ய அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் மனுஷனை கொண்டு செஞ்சார். மோசையை கொண்டு செய்தார், எலியாவை கொண்டு செய்தார், கிதியோனை கொண்டு செய்தார், எலிசாவை கொண்டு செய்தார், பேதுருவை கொண்டு செய்தார். ஏராளமான தேவ மனிதர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நெகேமியாவை கொண்டு செய்தார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு செய்தார், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு செய்தார். இப்படி நீங்கள் வேதத்தில் மிகாயா, இல்லைன்னா இன்னும் ஆமோஸ் தீர்க்கதரிசி எல்லாரை கொண்டு தேவன் செய்தார். அப்போ நாமளும் கர்த்தருடைய செய்கைகளை வந்து பார்க்கும் பொழுது நம்மளை கொண்டும் செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை போல தான் எல்லாரும் வேலை செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஸ்பெஷலாக இருப்பீங்க. ஆமீன். அதனால தான் வேதத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லி, உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் என்னவா வேண்டும்? அவர் மனுபுத்திரரை கொண்டு தான் செய்வார். ஆண்டவர் வேலை செய்வதற்கு ஒரு மனுஷன் தேவை. அதே போல் பிசாசு வேலை செய்வதற்கும் ஒரு மனுஷன் தேவை. பிசாசும் மனுஷன் மூலமாக தான் கிரியை செய்வான். அவனால் தனியாக அந்த பழத்தை சாப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கெட்ட பேர் எடுக்க முடியாது. அதுக்கு யாரை பயன்படுத்திட்டான்? ஏவாளை பயன்படுத்திட்டான். அதே போல் தனியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரலை, ஒரு மோசையை பயன்படுத்தினார். அப்போது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தேவன் ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் அந்த குவாலிட்டி, அதை விரும்புகிறார். யாரை கொண்டு அதை செய்ய விரும்புகிறார்? மனுபுத்திரரில் நடக்கும் கிரியைகளில் அவர் பயங்கரமானவரா. மனுஷனை வச்சு செய்கிறதுல பயங்கரமானவர். அதனால தான் கோலை போட்டோடனே பாம்பா மாறுது, அவனும் கோலை போடுறான், பாம்பா மாறுது. ஆனால் அந்த கோலை ஆண்டவருடைய மனுஷன் போடும்போது அந்த கோலை இந்த கோலை என்ன பண்ணுது? விழுங்குகிறது. அதில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அப்போ மனுபுத்திரர் என்றால் மனிதர்கள், நீங்களும் நானும் தான். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அதுக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யாக்கோப்பு இப்படி எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் யாக்கோப்பு புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யாக்கோப்பு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க உங்கள் இன்னர்ல, உங்க அந்தரங்கத்தில், உங்க ஜெப வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீர்களோ அந்த தாழ்மை தான் உலக மனுஷன்ட்ட பேசும்போது செயல்படும். இல்லையா? சொல்லுங்க. நீங்க உள்ள ஜெபம் பண்ணும்போது, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, நீசனும் பாவியுமா இருக்கிறேன், நீங்க இதை அறிக்கையிட்டு ஆண்டவர் முன்னாடி பேச பேச, நீங்க வெளியில ஒருவேளை யாருக்கிட்டையாவது பேச சான்ஸ் கிடைச்சா உங்ககிட்ட அந்த தாழ்மையின் சிந்தனை வெளிப்படும். இல்லை என்றால் நீங்கள் வீட்டில் இருந்து எப்போவுமே ஒரு எரிச்சலாமே, பைபிள் சொல்லுதில்ல, சங்கீதம் 127:2, நீங்கள் அதிகாலை வேளையில் நேரப்பேட வேளையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே டென்ஷன், டிப்ரெஷன், கோபம், என்னமோ தாம்பரத்தையே நம்ம தான் தூக்கி கையில் வச்சுருக்கிற மாதிரி, இந்தியாவே நம்ம தான் தூக்கி கையில் வச்சுருக்கிற மாதிரி எவ்வளோ டென்ஷன் படுறோம். இன்றைக்கி அந்த வேலை இருக்குது, இன்றைக்கி இந்த வேலை இருக்குது, இவனை பார்த்துடணும், அங்கே பார்த்துடணும், எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வந்தால் பைக்கு ஓடாது. என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ண முடியும்?
அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிடுவாராம்? இது சட்டம் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அதே யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமா, நீங்க பெருமைன்னு உங்களுக்கு ஒன்று வந்துட்டுனா ஆப்போசிட்ல உங்ககிட்ட சண்டை போடுறது யாரு? ஆண்டவர் தான். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன். அதனால தான் இந்த பெருமை வெளியே தெரியாது பாருங்க. நம்ம பேசும்போதே சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம், எப்படி நான் என்னை பற்றி உனக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? அம்ஜிகரில் என் பேர் என்ன தெரியுமா? தாம்பரத்தில் என் பேர் என்ன பேராக இருந்தால் என்ன இருக்கு? எங்கே போய் அவ்வளோ போகுது? தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். நல்ல ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிடுங்க. மனுபுத்திரருக்கு தேவன் விரும்புகிற ஒன்று என்ன தெரியுமா? தாழ்மை. அல்லேலூயா. எந்த விதத்திலையும் நம்ம பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் வானத்தில் இருக்கிறார், பூமியில். அந்த பெருமையில் விழுந்த ஒரு ஆள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பெருமையில் விழுந்த ஒரு 2 பேர் நம்ம பார்ப்போம். யாருன்னா, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். பாருங்க, பெருமை. இவனுக்கு என்ன பெருமை தெரியுமா? யாரா சண்டைக்கு வரீங்க? நான் ஒரு பெரிய சண்டியர். இவன் பேர் என்னது? 40 நாளும் தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினால காத்து ஊற யோசுவா சில அன்னைக்கு கொஞ்சம் அழிக்காம என்ன பண்ணாரு? விட்டாரு. ஆனா இவனுக்கு என்ன இருந்துச்சு? காலையிலையும் மாலையிலையும் பெருமை. அவன் எப்போ பேர சிலர்லாம் பேசுங்களேன், எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பலத்தை நம்பி சொல்லுகிறான். இஸ்ரவேலை வம்பு சண்டைக்கு இழுக்கிறான். வாங்கடா, உங்களுக்கு என்னடா அறிவு இருக்குது? என்ன பாரு, அவன் இத்தனை அடி உயரம் அத்தனை அடி உயரம். நான் கொஞ்சம் அப்படி வாஸ்து தியானிச்சு பார்த்தேன். நீங்க நிறைய நேரத்தில் கோலியாத்தோடைய சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் அவனுக்குள்ள என்ன வந்துடுது? பெருமை. தந்து சண்டைக்கு வந்து பாருங்கடா, என்கிட்ட எவனும் மோதனாலும் என்ன பண்ண முடியாது, சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி. இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான் பாருங்க. நான் சொல்லி காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். என்ன சொல்கிறான் பாருங்க. அதே 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நல்ல வசனத்தை நீங்க நல்லா கோடிட்டு அதான் ஒரு சின்ன ஒரு கிளிப்ல தான் கர்த்தர் கிரியை செய்வார். வாசிங்க 40. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். விடுவாரா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாம்கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவனை பாருங்க. ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நான் அந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஏன்னா நீங்கள் கோலியாத்தை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அதில் விளக்க விரும்பலை. ஒரே ஒரு விஷயந்தான், தாவீதை சபித்தான். விடுவாரா கர்த்தர்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்ன சபிச்சா விடுவாரா? அல்லேலூயா. விட்டாரா? விட்டு தடியோட வந்தான், ஆனால் தடியோட கொள்ளலை. பார்த்தீங்களா? பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இவன் பெருமையினால 40 நாள் இவனுக்கு இப்போ போச்சே. சரி, இஸ்ரவேல் ஜனங்க மேக்சிமம் யார்ட்டையும் விமோசனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க,
போக மாட்டாங்க. ஆனால் சண்டை என்று வந்தால் தேவன் கூட நிற்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால் நம்மளும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. நான் இந்த ஊரில் 400 வருஷமாக இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமே வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூமி இருக்கிற நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மாரி காலம், கோடை காலம், சீதளம், இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜனங்கள் ஜென்ரேஷனாக வந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இயேசு பார்ப்பார், மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓரளவு வந்துட்டாங்க. இவன் ஜெபம் பண்ணுறான், இவன் பொண்டாட்டி மாறணும், இவன் ஜெபம் பண்ணுறான், இவங்க அம்மா மாறணும். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து ஒரு நேரம் வரும்போது இயேசு வந்து நம்மளை எல்லாரையும் அழைத்து செல்வார். அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக அப்படி தான் இருக்கணும், தாழ்மையாக தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அப்படி சொல்லி சபிச்ச உடனே கர்த்தர் பார்த்தார், இதுக்கு மேலே இவனுக்கு கிடையாது. என் பிள்ளையவே நீ என்ன பண்ணிட்ட, சபிச்சிட்ட, இனி இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு ஒரே ஒரு கல்லில் என்ன பண்ணிட்டாருங்க. அவன் சொன்ன, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட சண்டை போடுறவனுக்கு நம்ம கட்டையை கூட தூக்க தேவையில்லை, நம்ம ஒன்றுமே பேச தேவையில்லை. அவன் நம்மளை சபிச்சான்னா நாம சொல்ல வேண்டியது, ஆட பாவி தெரியாமல் என்ன சபிச்சிட்டிய ஒரு நிலைமை. எவ்வளோ ஒரு அங்கீகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் உபாகம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே ரொம்ப 16லேருந்து வாசிங்க. உபாகம் 8:16 வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால். பிதாக்கள் அறியாத மன்னான்னா உண்மையை சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேருடைய தகப்பன்கள் இல்லைன்னா தாத்தா பாட்டிகள் ஃப்ளைட்டை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஃப்ளைட்லேயே போயிட்டு வராருன்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணலாங்க, எங்கள் அப்பா பார்க்கல, உங்கள் அப்பாலாம் எத்தனை அப்பா பார்த்தாங்களே எனக்கு தெரியல. அப்போது அறியாத ஒரு ஆசீர்வாதம், உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால். வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும். நல்ல கவனிங்க, இது ரொம்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் படிக்க வேண்டிய ஒரு வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருதயத்தில் கூட என்ன பண்ணக்கூடாது, வாயில இல்லைங்க, இருதயத்தில் கூட நினைக்க கூடாது. இது என் கைபலம், என்ன டேலண்ட், எப்பா இப்படி ஒரு வசனத்தை யாருக்குமே அந்த எண்ணம் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர். நம்ம அப்படி அப்படி இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல போய் தான் கொடுக்குறாரு. அதெல்லாம் எனக்கு இருக்கு ஆண்டவரேன்னு சொன்னால் என்ன பண்ணாதுங்க, ஒன்று வெளிப்பாடு வராது. என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. அங்கதான் எச்சரிக்கிறார், வேண்டாம் சொல்லிடாத. எல்லாம் அவரிடத்துல இருந்து வந்தது. நீங்க கொடுத்த மனைவி. எப்பவுமே ஒரு சின்ன ரகசியத்தை கற்றுடுங்க. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இது நீங்க எனக்கு கொடுத்த மனைவி, நீங்க எனக்கு கொடுத்த புள்ள, உங்ககிட்ட தான் அந்த பாதுகாவல் இருக்கு. அப்படி சொல்லி பாருங்களேன், கர்த்தர்ட்ட அப்படி சொல்லி பாருங்களேன். ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்தது, உங்க கரத்தில் நான் வாங்குகிறேன், உங்க கரத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது அடுத்த வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் யார் தருகிறா? தேவனாகிய கர்த்தர். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்ககிட்ட உங்க டேலண்ட்டை நீங்க தயவு செய்து உங்க ஞானத்தை உங்க பெருமையை கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிட. நான் ஒன்றும் இல்லை சுவாமி, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் குறைவுள்ள ஒரு மனுஷன், எந்த கிடையாது. நான் இப்போ அண்ணன் சொன்னது போல் அலெக்சாண்டர் என்ன பெட்டியில் என்னத்தை கொண்டு போனார், கொஞ்சம் நேசிச்சதுனால நல்ல பெட்டி வச்சுருப்பான் பணக்காரன்னு, இல்லைன்னா பிஞ்சு போன பெட்டி தான் என்ன பண்ணுவான். சிலர்லாம் அடக்கம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம், பெருசாக வாழ்ந்துருப்பாங்க, கடைசியில் அவங்கள மூடுறது கூட சரியான பெட்டி வைக்க மாட்டாங்க, போட்டு அடின்னு அடித்து உயிரோடு இருக்கும்போது தான் அடிக்கலை, செத்த பிறகு 4 மிதிச்சு என்ன பண்ணுறாங்க,
உள்ள தள்ளிலாம் வச்சிருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். தயவு செய்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவர் மனுபுத்திரரில் நடக்கும் கிரியைகளில் பயங்கரமான, அதனால தான் கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்க. மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளால் கனம் பண்ணுவதில் முந்திருங்க. என்னுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது ஒரு நபரை பார்க்கும்போது தானியேல் புத்தகம் 5:20. ஓகே. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. என்னைக்கு உங்க இருதயம் மேட்டிமை ஆகி நான் தான் நீங்க சொன்னீங்கன்னு என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர் சொன்ன மாதிரியே மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நல்ல கவனிங்க. ஒரு ராஜா ஆகாயத்து பனியில் நனையுமா? ராஜா நனைய விடுவாங்களா? போர்ச்சேவகர் விட மாட்டாங்க. ஆனால் மேட்டிமை வந்த உடனே, பெருமை வந்த உடனே அவருடைய மகிமை என்ன பண்ணிடும்? ராஜாக்குன்னு ஒரு ஆனஸ்ட் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்படி நான் சொல்லுகிறேன். அப்போதான் உங்கள் மூலமாக தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கப்படும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வேலை ஸ்தலம், வியாபார ஸ்தலம், கையின் பிரயாசம், எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நீங்கள் அதை நேசித்து செய்யும்போது நீங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக பயங்கரமான கிரியைகளை செய்வார். சில நேரத்தில் கடையில் போய் ஜாமான் வாங்க நம்ம போனால் கூட அந்த 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 வியாபாரம் பண்ணுற அந்த சகோதரரோ பேசுகிறத வச்சு இது வாங்கிடுவோன்னு என்ன வருமா வராதா? இது வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், இவ்வளோ நேரம் பேசுகிற. சில நேரத்தில் நம்ம காரில் போகும்போது அந்த அந்த ஒவ்வொரு சிக்னலில் சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கலர் புக்கு இதெல்லாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போது நமக்கு பார்த்து பார்த்து பழகிருக்கும். அதனால் நம்ம டோரை என்ன பண்ண மாட்டோம், நான் திறக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் என்றைக்குனா ஒரு நாள் வருவாங்க பிள்ளைகள் வந்தா, டேடி எவ்வளோ நேரம் அந்த பிள்ளை கேட்குது, அது என்ன பண்ணுங்க, ஒன்று வாங்குங்க அப்படி சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைகளே. அப்போது நம்ம ஒன்று நம்ம அறிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக எப்போவுமே தாழ்மை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் நம்மளை உயர்த்துகிறவர், அவர்தான் நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். அதனால் கையின் பிரயாசத்தில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை குறித்து பேசும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய காரியங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த ப்ராடக்ட் நான் விற்றா ஆகணும், இதை விற்றா தான் என் குடும்பம் வாழும், இதை விற்றா தான் என் குடும்பத்தில் சாப்பாடு, அப்படி நீங்கள் ஒரு வேளை தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், அவன் வாங்கத்தக்கதாக இருக்கும். இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வசனம், எப்படியாவது இந்த வசனத்தை இவங்க விசுவாசிச்சிடணும் ஆண்டவரே. இவங்க போகும்போது ஆமாம் நமக்கு பெருமை வரக்கூடாது, அண்ணன் சொன்னது போல், பிரதர் சொன்னது போல் எனக்கு என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாதுன்னு ஒரு 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 பெரிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு நீங்கள் போகிறீங்க இல்லையா? அதான் நான் எவ்வளோ நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறேனோ அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதே போல் நீங்களும் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிஸ்னஸ், கையின் பிரயாசம், அதை விற்றா தான், இல்லைன்னா நீங்கள் வாங்கணும். ரெண்டு விஷயந்தான் இருக்கும். கடையில் ஒன்று வாங்கணும், இல்லை ஒன்று விற்கணும். என் கடையை தேடி ஒரு பொருள் வந்துட்டு அதை வாங்குறதா எனக்கு ஆசீர்வாதம், என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை விற்கிறது தான் ஆசீர்வாதம். அதனால தான் பரலோக ராஜ்யம் நல்ல வியாபாரி, முத்துக்களுக்கு ஒப்பாக இருக்குது, வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குது. என்ன வியாபாரி? வியாபாரம் பண்ணுற என்ன பண்ணுவான், காலையில் சரக்கு எடுக்க பணத்தை கொண்டு போகிறான், அவன் சரக்கோடு வந்தால் தான் அவனுக்கு 100 ரூபா கிடைக்கும். அதே போல் தன்னிடத்தில் இப்போ கிழங்கு வியாபாரம், மளிகை வியாபாரம் கையில் கொண்டு போகிறான், வண்டியில் கொண்டு போகிறான், எப்படியாவது ஜனங்கள்கிட்ட இந்த வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு 100 ரூபா கிடைக்கும். எல்லாத்தையுமே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு திரும்பி கொண்டு வந்தால் 10 ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வாங்குறவனும் கவனமாக இருக்கணும், விற்கிறவனும் கவனமாக இருக்கணும். வாங்கிறது விற்கிறது தான் நம்மக்கிட்ட இந்த பணம் பரிமாற்றம் வரும். பணம் பரிமாற்றம் வந்தால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பிள்ளைகளுக்காக செய்ய முடியும். இது ரெண்டு எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவும் டென்ஷனாகவும் பெருமையாகவும், நான் இந்த வியாபாரம் பண்ணேன், நான் யார் தெரியுமா, நான் உட்கார மாட்டேன்னா நின்றுக்கிட்டே இரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணாது. இதை கவனிச்சுக்கணும். நம்ம வேலை என்ன, நம்ம ஒர்க்கு என்ன, நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறான், நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வரான், அப்போ அவனை கட்டாயம் வாங்க வைக்கிறது தான் நம்ம வேலை.
அவங்க திரும்பி கொண்டு போகிறதுக்கு நம்ம வரல, அவங்க வாங்கணும் தானே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசி அதை சரி பண்ணி எப்படியோ அந்த ப்ராடக்டை வித்துறணும், அதனோட நல்லதை சொல்லி, இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே? அதே போல் இப்படி தான் நம்ம கவனிக்கணும். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அந்த ஒரு தாழ்மை இருந்தால் தான் ஜனங்கள் முன்பாக என்ன வரும்? தாழ்மை வரும். அப்போது நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா சொல்லுங்க. வளர்ச்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது நீங்கள் வேறு யார்ட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாக இருந்தால் உங்கள் மூலமாக கிரிய பயங்கரமாக நடக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வசனத்தையும் எப்படி ஏற்றி எப்படி இறக்கி பிரசங்கம் பண்ணால் சரியாகும்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு வந்து அதை கரெக்டாக சொன்னால் தான் உங்கள் இருதயத்தில் ஏறும். இது அப்படியே வந்து படித்து ஒன்று என்ன பண்ணாது, நீங்களும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். மனுபுத்திரரில் நடக்கும் கிரியைகள் பயங்கரமானவரை கையில் வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி தைரியமாக போய் வியாபாரம் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருங்க, நேசித்து செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் மாலை வரும்போது உங்கள் கை நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.